Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா ஆலு சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் வரும் அதையும் click பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல giveaway போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம participate பண்ணுங்க. இதோட டீடைல் எல்லாம் நான் descriptionல வந்து லிங்கா கொடுத்திருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பவுல்ல வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி மெச்சிருக்கு. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் கொஞ்சம் தான் ஒரு கப் தான் மாவு எடுத்திருக்கேன். அதனால நான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா மெதிச்சு வச்சுக்கிட்டேன், வேக வச்சு. அது வந்துட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வந்து நல்லா சாப் பண்ணி நான் அதையும் போட்டிருக்கேன். அடுத்தது வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா தூள். அதுக்கப்புறம் வந்து நல்லா சாஃப்டாக புசுன்னு வர்றதுக்காக நான் வந்து பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லுமே நான் வந்து அந்த வெண்ணெய் வெண்ணெயும் அந்த உருளைக்கிழங்கும் வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து நான் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் நம்ம பிசைஞ்சு விட்டு லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன் லைட்டாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்கும் இல்லையா, அது ரெண்டு சேர்ந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பிசைஞ்சு விடுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சோடணும். லைட்டாக மாவு இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டு அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா பிசையணும். நல்லா பிசையும் போது தான் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து சப்பாத்தி வரும். நான் இதுமாரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். சூப்பராக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து மைதாவில் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் மைதாவில் செஞ்சுக்கலாம். மைதா அவ்வளோவா நல்லது கிடையாது. அதனால தான் நான் கோதுமை மாவில் வந்து பண்ணுறேன். சில பேர் வந்து மைதாவில் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறேன். அதில் வந்து நான் எண்ணெயை கொஞ்சம் மேலே வந்து தேய்ச்சிட்டு அதை வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். உடனே கூட செய்யலாம். நான் 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திருப்பி நான் கொஞ்சம் அது பிசைய போகிறேன். ஏன்னா திருப்பி சாஃப்ட்னஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படி பிசைஞ்சால் போதும். அப்போ பிசைஞ்சதுக்கும் இப்போ பிசைஞ்சதுக்கும் எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆகும். நம்ம இப்போ வந்து சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். லைட்டாக மாவு போட்டு எப்பயும் போல் வந்து நம்ம சப்பாத்தி எப்பயுமே தேய்க்கிற மாதிரி எப்பயுமே நம்ம வந்து தேய்ச்சிக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப மொத்தமாக போடக்கூடாது. மொத்தமாக போட்டால் நல்லா இருக்காது இந்த சப்பாத்தி. ரொம்ப மெலிசாக போடுங்க. மெலிசாக போட்டால் நல்லாயிருக்கும். இது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். மிஞ்சி போனால் இது ஊறுறதுக்கு டைம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் பரவாயில்ல. கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனாலும் உடனே கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் 2வது வந்து ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. மொத்தமாக தேய்க்காதீங்க, மெலிசாக தேய்ச்சிக்கோ. இந்த மெலிஸ் இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா நான் வந்து அது வேகிறதுக்கும் டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். அதனால சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு தோசைக்கல் வச்சு சப்பாத்தி வந்து போட்டுட்டு முன்பக்கமும் பின்பக்கம் நல்லா பக்கமும் வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு சப்பாத்தி சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து மசாலா ஐட்டம்லாம் இருக்கிறதுனால இது குருமாலாம் செட் ஆகுமான்னு தெரியல. இதுக்கு வந்து தயிர் நல்லாயிருக்கும். தயிரில் என்ன பண்ணுங்க, புளிச்ச தயிர், புளிக்கும் அந்த மாதிரி தயிர் கிடையாது, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் வந்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து சால்ட், இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதோட சைட் டிஷ்ஷே வந்து இதுதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த வெங்காயம் போட்டு தயிர் வைக்கிறாங்களா, அது கூட இதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.